ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்னென்னா கிராண்ட்ஸ்ட்ரீமோட GWN7660ங்கிற மாடலை ஒய்ஃபை எக்ஸஸ் பாயிண்ட் இது எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறது. ஓகே, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 எக்ஸஸ் பாயிண்ட் இருக்குது. நான் 3 எக்ஸஸ் பாயிண்ட்டுமே என்னோட நெட்வொர்க் டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சுவிட்சில், சிங்கிள் சுவிட்சில். ஓகேவா, இந்த 3 எக்ஸஸ் பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேட்வேல ஒர்க் ஆகும். ஓகே, நான் இப்போ இந்த அக்சஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும். 7660ங்கிற மாடலில் ஒன்று POE போர்ட்டு பவருக்காக, இன்னொரு போர்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட்டு. ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே உங்களோட அக்சஸ் பாயிண்டில் க்ரீன் கலரில் லைட் எரியும். ஓகேவா, க்ரீன் கலரில் லைட் எரியுதுன்னா பவர் ஆன் ஆகிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன, ஒர்க் ஆகலை, ஒய்ஃபை சிக்னல் எதுவுமே வராது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது பர்பிள் கலருக்கு அந்த லைட் மாறும். பர்பிள் கலர் லைட் எதுன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபிகரேஷன் மோடு. அது இப்போ கான்ஃபிகரேஷன் மோடுக்கு தயாராக இருக்குது. பட் இன்னும் கான்ஃபிகரேஷன் ஆகலை, ஒர்க் ஆகலை. ஓகேவா, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளூ கலரில் லைட் எரியும். ப்ளூ கலர் லைட் எரியுங்கன்னா இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டுன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு ப்ளூ கலரில் லைட் எரியாமல் ரெட் கலரில் லைட் எரியுது அப்படின்னா நீங்கள் அதுலேயே ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அக்சஸ் பாயிண்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஃபிம்வேர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை IP ஃபைன் பண்ணாமல் இருக்கலாம், இது ஒர்க் ஆகலைங்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாட்டி மாஸ்டர்லேருந்து தனியாக விலகி இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக இதுலேயே ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ்ட்ரீமோட அஃபிஷியல் டூல் இது GWN டிஸ்கவரி டூலை ஓப்பன் பண்ணி ஸ்கேன் கொடுக்குறேன். ஸ்கேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 3 டிவைஸுமே இப்போ டிடெக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிவைஸை சூஸ் பண்ணி அந்த ஒரு டிவைஸை நான் மாஸ்டராக சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் பாருங்க இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதை இப்போ வெப் ப்ரௌசர் லாகின் பண்ணியிருக்கேன். வெப் ப்ரௌசர் லாகின் பண்ண உடனே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நான் இதோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஒன்று தான், அட்மின். நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு ரெண்டாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா அதோட பேக் சைடில் இருக்கும். அப்படி இல்லாட்டி அதுலேயே கூடவே ஒரு ஸ்டிக்கர் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டிவைஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின் தான். ஓகே, நான் அதோட எதை மாஸ்டராக சூஸ் பண்ணுறோம் அந்த டிவைஸோட பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணுறேன். ஓகே, பாஸ்வேர்டு ஓகே என்டர் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக கீழே மாஸ்டர்னு காட்டும். இதுவே நீங்கள் வேறு டிவைஸை லாகின் பண்ணும்போது மாஸ்டர் தான் காட்டும். நீங்கள் மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கூடாது. எந்த டிவைஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸை மட்டும் தான் நீங்கள் மாஸ்டராக சூஸ் பண்ணணும். ஓகே, மாஸ்டராக சூஸ் பண்ணிக்க பாருங்கள், 2 காட்டும், மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ்னு காட்டும். ஓகேவா, மாஸ்டர் சூஸ் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருவோம். சைன்இன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும், டிவைஸ்க்குள்ளே போகும். அதாவது செட்டப் விசார்ட் போகும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே பாருங்கள், 3மே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அட்மின் கொடுக்குறேன், யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது டிஃபால்ட் பாஸ்வேர்டு இது உள்ளே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் மாஸ்டர் சூஸ் பண்ணி சைன்இன் கொடுக்குறேன். நீங்கள் சைன்இன் கொடுத்த உடனே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா டிவைஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். நீங்கள் அதுலேயே ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் பிளிங்க் ஆகுதுன்னா அது கான்ஃபிகரேஷன் போடும் போது, அதாவது செட்டப் மோடில் போய் ஒர்க் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, பிளிங்காக ஏறிங்க, அதுலேயும் இங்கே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நான் மாஸ்டர் அதுதான் நான் மாஸ்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் லைட்டு பிளிங்க் ஆகிடுது, ப்ளூ கலர் லைட்டு. பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஜோனு நான் குவைத்தில் இருக்கேன். அதனால் குவைத்தோட டைமிங் ஃபர்ஸ்ட்டு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, குவைத்தை நான் கண்ட்ரி குவைத்தை சூஸ் பண்ணுறேன். குவைத்தோட டைமிங் பார்த்தீங்கன்னா +3. அது ஓகே தான் இருக்குது. குவைத் டைம் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அண்ட் தென் அக்சஸ் பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எத்தனை அக்சஸ் பாயிண்ட் நீங்கள் உங்களோட நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிங்களோ அந்த அக்சஸ் பாயிண்ட் பூராமே இதில் காட்டும். ஓகே, 1 by 1 காட்டும், 1 by 1 காட்டும். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஓகேவா, ரெஃப்ரெஷ் பண்ணால் காட்டும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இதில் நீங்கள் 1 by 1 கனெக்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணால் ஒவ்வொன்றா வரும். ஒவ்வொன்றும் டிடெக்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes ஆகும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை டிவைஸ் உங்களுக்கு வேணுமோ. உங்கள் காட்டுற டிவைஸ் எத்தனை டிவைஸ் டிடெக்ட் ஆகுதோ அந்த டிவைஸ் இந்த இடத்துல ஆக்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகும்போது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எந்த டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். ஓகேவா, அப்போனா அந்த டிவைஸ் கான்ஃபிகரேஷன் மோடில் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, போயிட்டு மறுபடியும் ஆன்லைன் வரும். ஆஃப்லைன் போய் அன்பேர்லேருந்து பேர் கொடுக்குறோம். பேர் கொடுத்தோடனே ஆஃப்லைன் போகும். ஆஃப்லைன்லேருந்து அகைன் ஆன்லைன் வரும். ஓகே, நான் இப்போ ஒரு டிவைஸை ஆன்லைன் பேர் கொடுத்து ஆன்லைன் வர வச்சிட்டேன். இப்போ இன்னொரு டிவைஸ் இருக்குது, அதையும் பேர் கொடுப்போம். ஆக்ஷனில் போய் பாருங்கள், ஆக்ஷன் கீழே இருக்கிற இந்த கீயை சூஸ் பண்ணுறேன். இது செட்டப் விசார்டு. ஓகே, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா
ஆஃப்லைன் போகும். அண்ட் தென் அகைன் ஆன்லைன் வரும். ஓகே, ஆஃப்லைன் போயிடுச்சு பாருங்கள். அகைன் ஆன்லைன் வரும். உங்கள் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகி எந்த டிவைஸ் நீங்கள் இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இப்போ ப்ளூ கலரில் இருந்துச்சு. அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே மறுபடியும் அது ஆன்லைன் வரும். ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ் வரை, ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும். சம்டைம்ஸ் வேகமாக வந்துடும், சில ஸ்பீடாக வந்துடும், சில நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிவைஸ் ஆன்லைன் இருக்குது. மொத்தம் நான் 3 டிவைஸு, ஒன்று மாஸ்டராக சூஸ் பண்ணியிருக்கேன், 2 டிவைஸை வந்து ஸ்லேவில் போட்டிருக்கேன். இந்த மாஸ்டர் கீழே தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா SSID, அதாவது நேம் க்ரியேட் பண்ணுறது, ஒய்ஃபை நேமு. ஓகே, நான் வந்து இது டிஃபால்ட்டாக இருக்கிற நேமை வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒர்க் ஆனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு IKUன்னு என்னோடய கம்பெனி நேமை கொடுக்குறேன். ஓகே, எங்களோட கம்பெனி நேம் இது தான், IKU. ஓகே, IKU கொடுத்துட்டு கீழே வரேன். கீழே வந்துன்னா பாஸ்வேர்ட் மோடு, செக்யூரிட்டி மோடு உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா WFP2 தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, WFP2 கொடுத்துட்டு செக்யூரிட்டி மோடு வந்து அதை கொடுத்துக்குவோம். அண்ட் தென் பாஸ்வேர்டு கீ வந்து ஒய்ஃபை பாஸ்வேர்டு கீ இருக்குது பாருங்க, கீழே WPA அதை சூஸ் பண்ணால் கீழே எது கிடையாது, அந்த இருக்குது. இது வந்து பாஸ்வேர்டு செக்யூரிட்டி மோடு. ஓகே, உங்களுக்கு எந்த கீ வேணுமோ அந்த கீ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லாகின் பாஸ்வேர்டே இது டிஃபால்ட்டாக ஒய்ஃபை பாஸ்வேர்டு எடுத்துக்கிச்சு. நான் வந்து இது சேஞ்சஸ் பண்ணுறேன். இது வந்து கிடையாது, ஏன்னா இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கிடுவோம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு சூஸ் பண்ணுறேன். IKU KW 2023 கொடுத்துருவோம். KW 2023. ஓகே, அண்ட் தென் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் இருக்குது. டிவைஸ் எத்தனை டிவைஸ் வந்து உங்களுக்கு மெம்பராக இருக்காங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல டிடெக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டரு அதோட மேக் அட்ரஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லேவில் இருக்கிற 2 டிவைஸோட மேக் அட்ரஸ் காமிக்குது. ஓகே, கொடுத்துட்டு கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக என்ட்ரன்ஸ் ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போகும். ஓகே, பார்த்தீங்களா, பாருங்கள் இந்த இடத்துல நான் மொத்தம் 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 டிவைஸுமே காட்டுது இந்த இடத்துல. கான்ஃபிகரேஷன் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோம். இந்த இது கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். கான்ஃபிகரேஷன் மோடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிவைஸை தவிர மற்ற எல்லா எத்தனை டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டிவைஸில் எல்லாமே ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகி எரியும். ஓகேவா, இதுக்கு கான்ஃபிகரேஷன் மோடு. நீங்கள் செட்டப் சார் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகே, ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ போய் நான் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணுறேன். ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் இருக்குது, ஆனால் 2 டிவைஸ் ஆஃப்லைனில் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ தான் ரீபூட் ஆகிருக்கு, நீ ஆன்லைன் அகைன் வரும். மாஸ்டர் மட்டும் தான் ஆன்லைனில் இருக்குது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதுவும் இப்போ ஆன்லைன் வந்துடும். ஓகேவா, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், 2மே ஆன்லைன் வந்துருச்சு. மாஸ்டருக்கு 2 ஆன்லைனில் இருக்குது. ஓகேவா, இந்த 2 ஆன்லைன் காமிக்கிறது 2மே ஸ்லேவில் இருக்கிறது. நீங்கள் மாஸ்டரை மட்டும் ஏதாவது ஒரு டிவைஸ் நீங்கள் உங்களோட மொபைல்லே இதுலேயே ஒன்று லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போகும்போது உங்களோட மொபைல் டிடெக்ட் ஆகிரும் அடுத்தடுத்த டிவைஸில். ஓகே, கான்ஃபிகரேஷன் உள்ள போகிறேன் பாருங்கள். கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா அதோட எந்தெந்த டிவைஸ் எத்தனை காமிக்குது. அண்ட் தென் SSID இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த டிவைஸ், இந்த Grandstream GWN7660 மாடலில் மொத்தம் 32 SSID வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா SSIDயோட டைப் எல்லாமே இதில் காமிக்கும். ஆல்சோ இந்த ஒய்ஃபை மோடு இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸுங்க பார்த்து இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த LED கான்ஃபிகரேஷனில் இந்த கான்ஃபிகரேஷன் மோடில் போனீங்கன்னா இந்த LED ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் நைட் டயத்தில் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். LED ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிவைஸ் வந்து LED எரியாது, ஆனால் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, ரேடியோ சேனல்
ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரேடியோ பவர் இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து ஹையில் வைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரேஞ்சில் ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இது 2.4Gக்கும் 5Gக்கும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா 2.4ங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங் ரேஞ்சில் ஒர்க் ஆகும். பட் டேட்டா ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 54 MBக்கு கீழே இருக்கும். ஸ்லோவாக இருக்கும் இன்டர்நெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரு, ஒய்ஃபை, கேமரா இந்த மாதிரி ஒய்ஃபை டிவைஸில் கூட இதை டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் சப்போர்ட் ஆகும். இதுவே 5Gங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும். பிலோ ஒரு 20 மீட்டருக்குள்ளே தான் ஒர்க் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக இருக்கும். லாங் 2.Gங்கிறதுனா லாங் ரேஞ்சில் இருக்கும். பட் இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். பட் 5Gங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும். அதாவது ஒய்ஃபை அக்சஸ் பாயிண்ட் பக்கத்துலேயே ஒர்க் ஆகும். ரொம்ப தூரத்துக்கு போனால் எடுக்காது. பட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே, வேறு எதுவும் கிடையாது. இதுதான் ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஓகேவா, ஒய்ஃபை அக்சஸ் பாயிண்ட் பக்கத்தில் மட்டும்தான் அந்த ஸ்பீட் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லாங் ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக 2.4க்கு கன்வெர்ட் ஆயிரும். பட் இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 2.4ங்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒய்ஃபை டிவைஸ் எந்த இதெல்லாம் இருக்கோ அந்த டிவைஸெல்லாம் அது 2.4 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் சப்போர்ட் ஆகும். தென் ஃபைனலி சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான். ரேடியோ 5Gலேயும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ரேடியோ பவர் 5லேயே கொடுத்துருவோம். ஓகே, இது வந்து ஹையில் கொடுத்தோன்னா நல்லா ஷார்ட் அண்ட் நல்லா ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் நமக்கு சிக்னலு. 2.4லேயும் நான் ஹையில் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணுங்கிறதுக்காக வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றுறதா தான் மாற்றிக்கலாம். ஓகே, நான் எனக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கிறேன். அண்ட் தென் சேவ் கொடுத்தோடனே அப்ளை கொடுக்குறேன். மறுபடியும் ஒன் மோர் கான்ஃபிகரேஷன் ஆகுது. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒய்ஃபை ஆக்சஸ் பாயிண்ட் கான்ஃபிகரேஷனில் மொத்தமே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இதிலே மாற்றிக்கலாம். இதில் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்க, நான் எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் மாற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களோட நெட்வொர்க்கில் எக்ஸ்ட்ரா டிவைஸ் எந்த டிவைஸ் ஆட் பண்ணுங்களோ அந்த டிவைஸை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன், சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னோடய டிவைஸை வந்து கிளைண்ட்டில் செக் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேண்ட் கேபிளில் போட்டுருக்கேன். நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற பாருங்க. இப்போ வந்து எல்கேன்னு கொடுத்தல, அதுதான் ஐகேயும் கொடுத்தல. அந்த ஐகே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அக்சஸ் பாயிண்ட் தான். இப்போ நம்ம போட்டது தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த நேம் தான் காமிக்குது. கொடுத்து அதோட அந்த நேமை சூஸ் பண்ணி எந்த கொடுத்தனோ அதை சூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்னோடய சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்கள். அண்ட் தென் ரெஃப்ரெஷ் பண்ணுற பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், என்னோடய டிவைஸ் வந்து காமிக்குது. என்னோடய டிவைஸோட நேம், என்னோடய சிஸ்டத்தோட நேமு எஃப்டெக். ஓகேவா, அதோட ஐபி அட்ரஸ், எதில் கனெக்ட் ஆகிருக்கு, அதோட மேக் அட்ரஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட இதுலேயே நீங்கள் பிளாக்கும் பண்ணிக்கலாம். யாருனே தெரியாதவங்க ஒய்ஃபை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ நேரம் கனெக்ட் ஆகிருக்கு, எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இதில் வந்துடும். ஓகே, அந்த கிளைண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்ஐடிக்கு கீழே இருக்கிற ஆப்ஷனு கிளைண்ட்டு, அதை நீங்கள் சூஸ் பண்ணாலே போதும். இதில் காமிக்கும் எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி. அதுபோக எந்த அக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்குங்கிற வரைக்கும் காமிக்கும். ஸ்டேட்டஸ் இது விண்டோஸ் என்னோடது. அண்ட் தென் ஃபைனலாக ஸ்டேட்டஸில் பாருங்கள், எல்லாமே மூணுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ் ஆட் பண்ண பாருங்கள் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அதுவும் மற்ற எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது, லைட் எரியுது. அது மட்டும் பாருங்கள் க்ரீன் கலர் சிக்னல் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
ஓகே, இப்போ அதையே ஆட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கிறத கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் அதை கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிட்டு இப்போ பர்பிள் கலருக்கு மாறிடுச்சு லைட். அப்போனா அது கான்ஃபிகரேஷன் மோடுக்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஸ்டேட்டஸில் போனால் 3 டிவைஸ் தான் கனெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து நான் புதுசாக கனெக்ட் பண்ணுறது இன்னும் இதில் ஆட் ஆகலை. ஸோ நான் கான்ஃபிகரேஷன் போகிறேன். கான்ஃபிகரேஷனில் போய் டிஸ்கவரின்னு ஏபின்னு இருக்குல்ல, அதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ண அக்சஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஷோ ஆகுது. இதுலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் மோர் டிவைஸை நம்ம ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஆட் பண்ணிங்கன்னா அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது வந்து ப்ளூ கலரில் லைட்டு அமர்ந்து எரியும். அதில் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் இதில் ஆட் ஆகிக்கிட்டு இருக்குது, கான்ஃபிகரேஷன் மோடு உள்ளே போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டருக்கு கீழே இப்போ 3 டிவைஸ் ஒர்க் ஆகும். ஏற்கனவே 2 டிவைஸ் மாஸ்டர் கீழே இருந்துச்சு. இப்போ 3வது ஒரு டிவைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மாஸ்டர் கீழே ஒர்க் ஆகும். டோட்டலாக 4 டிவைஸு. பாருங்கள், கொடுத்த உடனே ஆஃப்லைன் போயிடுச்சு. ஆஃப்லைன் போய்ட்டு அகைன் ஆன்லைன் வந்துருச்சு. ஓகே, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் தென் சேவ் கொடுத்து அப்ளை கொடுத்துருவோம். அவ்வளோதான். இதில் க்ளோட் ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் க்ளோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவ்வளோதான், இவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லாட்டி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.